ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்லிப்பூ நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரியே மொட்டை கட்டி வைப்போம் இல்லையா, அந்த பூ வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கிற மாதிரி நான் வந்து டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் வைக்கலாம், சில்வர் பாக்ஸ்லேயும் வைக்கலாம். நான் வந்து சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவர் எடுத்துக்கிறேன், பிளாஸ்டிக் கவர் தான். அதில் வந்து ஈரம் இல்லாமல் நம்ம கட்டின பூவை இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு முடி போட்டுக்கலாம். அந்த கவரில் ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கட்டி வச்ச பூவை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு அகெயின் இன்னொரு கவர்லேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். பூ வந்து அப்படி நெசுக்காமல் மேலோட்டமாக ஜஸ்ட் ஒரு முடி போட்டுக்கோங்க. அந்த உள்ளே இருக்க காற்று வந்து லைட்டாக வந்து அமுத்தி விட்டிங்கன்னா வெளியே வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் மல்லிப்பூ உங்களுக்கு கெட்டே போகாது. ஐ மீன் வாடாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சப்போஸ் மூடி வந்து உங்களுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா, டைட்டாக இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி அகெயின் ஒரு கவர் மேலே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மூடினீங்கன்னா மூடி வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு டிப். இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும்னே வைக்கிறத விட இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை சில்வர் பாத்திரத்துலேயோ நம்ம வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம பூ திறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ள சில்னஸ் தண்ணி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நம்ம வெறும் கண்டெய்னரில் மல்லிப்பூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றி அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணியில் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூ வந்து உங்களுக்கு எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ சேம் மூடி லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கவர் போட்டு அகெயின் மூடி போடுங்க, டைட்டாக இருக்கும். இது வந்து தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈரத்துணி நல்லா தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு ஈரத்துணி மட்டும்தான், ஈரத்துணியாக இருக்கணும், மற்றபடி தண்ணி அதில் இருக்கவே கூடாது, ஈரம் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பூவை சுற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வைக்கலாம். நான் 2 கவர் போட்டுட்ருக்கட்டுமா, அதுக்கெலாம் டைமே கிடையாது அப்படின்றவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உதிரி பூவை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதிரி பூவும் வந்து சேம் மெத்தட் தான், எந்த மாற்றமும் இல்லை. மொட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்த உதிரி பூவை இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த கவரில் திருப்பியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த தண்ணியும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கவர்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னர் நீங்கள் போட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் வந்து இந்த 3 டிப்பும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.